அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. விநாயகர் அகோலில் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு நிறையா பாடியிருக்காங்க. அணுவது அணுவாய் அப்பாலைக்கு அப்பாய் கண்முற்றி நின்ற கர்மனுள்ளே காட்டின்ட்டாங்களா? இந்த கேள்விக்கு வேறு வேலையை இல்லை, நம்மளை மாட்ட விட்டு போகுது. இதில் கடவுளை சதாசிவத்தை சிவலிங்கத்தை எங்கே பார்க்கணும், சிவலிங்கம் உண்மையான சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் அகவலில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நான் பல முறை வீடியோக்களில் சொல்கிறேன், வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போது அந்த தலை தான் சிவலிங்கம். இப்போது நீ கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆவுடையார் மேடை இருக்கும், ஒரு மேடை மாதிரி இருக்குதுல்ல, அந்த மேடைக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்குது. அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் பெண். அப்போது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குழு பண்ணி நடுவில் ஒரு லிங்கத்தை வச்சுருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிறதான் தலை, அந்த அகலமாகத்தான் உடல். அப்போ இந்த உடல் தான் சிவலிங்கமாக இருக்குது. ஆனால் இதை நம்ம உணர்றதே கிடையாது. உடல் தலை எஞ்சான் உடம்புக்கு சிரசு பர்றானம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம், ஆனால் உண்மையை உணர்றதில்லை. உண்மைக்கிட்ட நம்ம போல, அதனால் தெரியல. ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் தலை லிங்கம், கீழே அம்பாளுடைய வீடு. இது ரெண்டும் இணைஞ்சாதான். தலை போச்சுன்னா உடல் வேலை செய்யாது, உடல் போச்சுன்னா தலை வேலை செய்யாது. உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது, உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது. பெண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது, ஆண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது. அப்போ இந்த உலகம்ன்றது இரு பொருள் சேர்ந்தத்தான் இயக்கம், ஒரு பொருளாக இருந்தால் இயக்கம் இல்லை. அப்போ கடவுள் சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு பொருளாகவே இருந்தார், அது ஏகன் அர்த்தம். அப்போ ஒரு பொருளாக இருக்கும்போது உலகம் இயங்கலை. சரி, உலகம் இயங்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஒண்டி இந்த என்ன பண்ண போகிறோம்? ஒரு கல்யாணம் பண்ண உடனே புருஷன் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட கொடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்போ தான் என் வாரிசு வரும், என் வம்சம் வளரும் அப்படின்னு. அதே மாதிரி கடவுள் என்னுடைய வம்சம் வரணும், என்னை பற்றி பேசணும், என்னை பற்றி பாடணும் அப்படின்னா நம்மளை உருவாக்கணும். அப்போ நம்மளை உருவாக்குறதால, மனிதர்களை உருவாக்குறதால கடவுளை பற்றி பேசுகிறோம், கடவுளை பற்றி பாடுறோம், கடவுளை பற்றி புகழ்ந்து விழாக்கள் நடத்தும். ஆனால் இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணுமா இருக்குது. அப்போ இந்த பெண்ணு சக்தின்றத ஒன்று உருவாக்குறதால சக்தி என்ன பண்ணிடுச்சு, இந்த சக்தி மட்டும் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா சக்தி 5 பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு. அது ஆகாயத்திலே தத்துவமாக தான், இக தத்துவமாக அதுதான். ஒரு 10 ஆம்பளை சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனால் 10 ஆம்பளை இருந்தாலும் ஒரு பொம்பளை இருந்தால் 100 குழந்தைய பெற்றுக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த சிவத்தால் மற்ற பொருள் பஞ்சபூதங்களை உருவாக்கலை. அப்போ சக்தி பஞ்சபூதங்களை உருவாக்குச்சு. அந்த பஞ்சபூதங்களில் உருவாக்கும் போது விஷ்ணுவை உருவாக்குது. அப்போ விஷ்ணு என்னவா இருக்கிறாரு, சிவன் என்னவா இருக்கிறாரு, சக்தி என்னவா இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும். சிவம்ன்றது ஓசையா இருக்குது, சக்தின்றது ஒளியா இருக்குது, விஷ்ணுன்றது காத்தா இருக்குது. இந்த முப்பொருள் தான் உயிரையும் உடலையும் இயக்குது, உயிரையும் இயக்குது, உலகத்தையும் இயக்குது இல்லையா? இதுதான் முப்பெரும் தெய்வம்ன்றது. இந்த 3 பொருளுக்கும் ஒரு சக்தி, பெண் தேவை. அந்த பெண் என்னவா இருக்குது, சரஸ்வதி, சக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி. இப்போ உனக்கு வாய் இருக்குது, நீ பேசலைன்னா நீ சொல்ல போகிற விஷயம் அப்போ சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா சரஸ்வதி இருக்கிறாடா. இப்போ நீ சாப்பிட்ற பொருளெல்லாம் ஜீரண சக்தி ஆகணும், செல்வாம்பிகை வயிற்றில் இருக்கிறாடா மகாலட்சுமி. ஏன்னா மகாவிஷ்ணு உருவாகிற இடம் அங்கே தான், அங்கே மகாலட்சுமிக்கிறான்.
இது எந்த தத்துவமும் பொய்யான தத்துவம் கிடையாது, எதுவும் முட்டாள்தனமாக இல்லை, அறிவுபூர்வமாக நமக்கு தெரியல இல்லையா. அப்போ இந்த உடலும் தலையும் சேர்ந்தது சிவலிங்கம். ஆனா இந்த உடலுக்கு கீழே ஞானத்துல ஏக்கம் போயிடும். ஞானத்துல உடலுக்கு ஏக்கம், தலையில தான் ஏக்கம். அப்ப தலையில சிவலிங்கம் பார்க்கணும்னா ஓசை கேட்கணும். அதனால தான் தசநாதம்னு சொல்லிக்கிறேன். ஒரு ஞானி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணோன்னா அவன் உண்மையான ஆன்மீகவாதி இருந்தால் 10 ஓசைகளை அவன் கேட்கணும். அது தசநாதம். அந்த தசநாதம் எதுலேருந்து உருவாகுதுன்னா வாயுக்கள்லேருந்து உருவாகுது. அப்போ அந்த தசநாதமும் தசவாயுவும் உருவாச்சுன்னா கழுத்து கீழே போச்சுன்னா சத்தத்தினுள்ள, அதனால தான் ஓசையில் சிவலிங்கத்தை பாருங்க. சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து, அறிவியில் சிவலிங்கம் பாருங்க, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து. சத்தம்னா ஓசையில் சதாசிவத்தை பார்க்கணும், அறிவில் இதை பார்க்கணும். அதனால் சத்தத்திலே சதாசிவம் பார்த்து, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்துன்னு சொல்லி. சித்தம்னா அறிவு, சத்தம்னா ஓசை. இது ரெண்டுலேயும் இந்த கடவுளை தேடணும், லிங்கத்தை அப்படின்னு சொல்லி. ஆத்மாவணக்கம் சாமி. சர்க்குருவின் அனைத்து சீடர்களும் ஆத்மா வணக்கம். இல்லை சாமி, ஒரு சின்ன கேள்வி தான். நமக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அந்த கடவுளை நான் எப்படி உணர்றது? ஐயா சொல்லுவார், கடவுள் இருக்காருப்பா, அது அப்புறம் போய் பார்த்துக்கலாம், முதல்ல நீ இருக்கிறியா, உன்னை பார்த்தியா முதல்லன்னு. கடவுளே வெளியே இருக்காரு. நம்ம என்ன பண்ண, பிறந்ததுலேருந்து எங்கே சாமியை பார்த்தோம்? ஒரு குழந்தையா இருந்தோம், நம்ம அப்பா கூட்டும் போய் அம்மா கூட்டும் போய் சாமி எதுன்னு காமிச்சாங்க, வெளியே காமிச்சாங்க. ஏதோ ஒரு சிலையை, முருகரையோ சிவனையோ பிள்ளையாரையோ அம்பாலையோ யாரோ ஒருத்தர் காமிச்சு சாமி இவர் தான்ப்பா அப்படின்ட்டாங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நாமளாக கோயிலுக்கு தேடி போனோம். எப்போவுமே நம்ம வெளியே தான் தேடி பயன்படுத்துகிறோம், கடவுளை வெளியே தான் பார்த்துருக்குறோம். அப்போது வெளியே தேடின கடவுளை இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, வெளியே கடவுள் இல்லைப்பா. சரி, வெளியே கடவுள் இருக்குதுன்னு நினச்சா கூட வெளியே இருக்கிற பொருள் உண்மைன்னா உனக்குள்ளே இருக்கிற பொருள் உண்மை. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற வழிமுறை உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். வழிமுறை தெரியாமல் மகான்கள் சொல்லிட்டாங்க, எப்பா உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னு. தெரிஞ்சவங்க சொன்னால் அதில் ஒரு நியாயங்குது. இப்போ நான் யாருன்னு எனக்கே தெரியாது, இப்போ நான் சொல்லலாமா அந்த வார்த்தையை? சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, கடவுள் ஒன்றுமே இல்லைப்பா, வெட்ட வெளி தான் கடவுள்ன்றாங்க. இவருனா வெட்ட வெளிக்கு பயணம் பண்ணிட்டு வந்த மாதிரி. வெட்ட வெளியில் எப்படி தொடர்றதுனே தெரியலையே, தெரியாது. ஆனால் அப்போது மகான்கள் ஒரு விஷயத்த சொன்ன விஷயம் வேறு, அவங்க அனுபவிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஐயா எனக்குள்ளே தான் கடவுளுக்கிறாரு, அதனால் உனக்குள்ளும் கடவுளுக்கிறாருன்னு ஐயா சொன்னார், அது ஓகே. இப்போ நான் போய் ஐயா எனக்குள்ளும் கடவுளுக்கிறாரு உனக்குள்ளும் கடவுளுக்கிறாருன்னா நான் பார்க்காததை அவருக்கு எப்படி நான் சொல்லலாம்? அப்போ அது போய் ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கடவுளை தேடுறதை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு, உண்மை பொருள் நீ தான் உண்மை, நீ இல்லைன்னு சொன்னால் இந்த உடம்புக்கு உயிர் வந்திருக்காது. யாருக்காக இந்த உடல் வந்ததுன்னு சொன்னால், உனக்காக தான் இந்த உடலை இறைவன் கொடுத்தான். உயிர் எங்கேயோ கிடந்தது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விதைக்குள்ள அந்த சக்தி, ஒரு மரம் ஒளிஞ்சுனுக்கிற மாதிரி உன் உயிருக்குள்ளே தனக்குள்ளே ஒடுங்கி உட்காந்துக்குது. உயிர் தனக்குள்ளவே ஒடுங்கி உட்காந்துக்குது. காரணம் என்ன? தனக்குன்னு ஒரு உடம்பு கிடைக்கல, அப்படி உக்காந்துது ஒரு காலத்தில். அப்போ இறைவன் பார்க்குறான், டேய் இது இப்படியே உயிருக்கு தனக்குள்ளே ஒடுங்கி உக்காந்துந்தா இதுக்கு எப்போ அறிவு வரும், இது எப்போ என்னை சேரும் அப்படின்னு என்ன பண்ணுறான், இறைவன் அந்த உயிருக்கு ஒரு உடம்பை தயார் பண்ணுறான். உடம்ப தயார் பண்ணுறான். யாருக்காக? உயிருக்காக தான் உடம்பு எடுத்தது, உடம்புக்காக உயிர் எடுக்கல. ஆனால் நீ வாரம் ஃபுல்லாக நினச்சிக்கிறான் உடம்புக்காக தான் உயிர் வந்துருக்குதுன்னு நினச்சிக்கிறான். இல்லை, இறைவனோட தத்துவம் என்னென்னா, இந்த உயிர் எப்படியாவது கரை சேரணுமேனு இந்த உயிருக்கு ஏற்ற மாதிரி, இது செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடம்பை அம்மா வயிற்றுல ரெடி பண்ணி வச்சுட்டு சமயம் பார்த்து நீ இதை திரும்ப அதில் சேர்க்குறான். இறைவனோட வேலைன்னா அந்த உயிரை இந்த உடம்புக்குள்ளே சேர்க்குற வேலை மட்டும்தான் இறைவன் பார்க்குறான். ஏன்னா இதுக்கு அந்த சக்தி கிடையாது, இந்த உயிருக்கு தானாக போய் ஒரு உடம்புல பூந்துக்கிறதுக்கு இதுக்கு சக்தி கிடையாது. அப்போ இறைவன் அந்த வேலையை செய்கிறான். அப்போ இப்போ உள்ள வந்தது, இதை பற்றி நீ எப்போயோ தெரிஞ்சுக்கினியா? கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கின்னு மேலகிற உடம்பை தானே பார்த்தோம். எதுக்காக இந்த உடம்பை கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலையா? அப்போ ஏதோ ஒரு பொருள் எனக்குள்ளே இருந்து என்னை இயக்கிக்கின்னு அதுவும் இயங்கிக்கின்னு இருக்குதே, அந்த பொருள் எதுன்னா அதுதான் நான் ஆத்மான்றாங்க. அதுதான் நீ.
அப்போது இறைவன்ற அந்த தத்துவத்தை தூக்கி வச்சிரு, அவன் பேர் மிக பிரம்மாண்டம். அவனுக்கு சாட்சியா நீ இருக்கிறியே, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ யார்? இந்த உடம்பா, இந்த மனமா, இல்லை ஐம்பொறிகின்றமே அதுவா, இல்லை எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய இந்த அறிவா, எது நீ அப்படின்ற முதல்ல நீ உன்னை நோக்கி ஆராய்ச்சியை பண்ணு. இறைவன்கிட்டே போவாத. இறைவன்கிட்ட போகிறதுன்றது ஆழ்கடல் மாதிரி, அதுக்கு அளவே இல்லாமல் போயினே இருக்கும். சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டுட்டான், செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டுட்டான், இன்னைக்கு சூரியன் வரைக்கும் போயின்னுக்கிறான். இவ்வளோ தூரம் போனானே, கடலுக்கு ஏன் போகல இன்னும்? அவன் கடலோட ஆழம் இதுதான் இன்ன வரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் சொல்லாத காரணம் என்ன? இந்த பூமி பந்திலே இருக்கு சாமி. எங்கெங்கேயோ போகிறான், பிரபஞ்சத்துக்கு போகிறான், ஒரு கிரகத்துல இன்னொரு கிரகத்துக்கு போகிறான். ஆனால் இவ்வளோ போகக்கூடிய சக்தி உள்ள ஒரு மனுஷன் இந்த பூமி பந்துக்குள்ளவே இருக்கிற அந்த கடல்ல என்ன இருக்குது, அதோட அடிமுடி என்னன்னு தெரியலையே. இவன் வெளியெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறான்? அதை போல நான் யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன் இறைவனை பார்த்து இறைவனை பற்றி யோசனை பண்ணி அவனை பற்றியே சதா சிந்திச்சு என்ன பண்ண போகிறான்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நாள் செத்து தானே போகிறோம். ஆனால் இறைவனை பற்றி சிந்திக்கிறியோ சிந்திக்கலையோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு மரணமே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் நீயே இறைவனாக மாறி நிற்ப. இறைவன் தேரக்கூடிய பொருள் இல்லைப்பா, உணரக்கூடிய பொருளாக நீ மாறுவ. அப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் யாருன்னு என்னை உணரணும். அதுக்கு ஒரு வழிமுறையை கற்றுக்கணும். அப்போ ஐயா மாதிரி ஒரு குருமார்களை பிடிச்சிட்டு அவங்க போன பாதையை வாங்கிக்கின்னு அந்த பயணத்தில் நான் தொடர்ந்து போனால் அவங்க காட்டக்கூடிய ஒரு பொருள் யாருன்னா, கண்ணாடி முன்னாடி நின்னா என்னை எப்படி காட்டுதோ இந்த பாடம் நான் யாருன்னு எனக்கே காட்டி கொடுக்கும். காட்டி கொடுத்தா எப்படி, அதை நான் எப்படி உணர்றது அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் பயணம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நான் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்தேன்னா பாடம்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த நான் எப்படி இருந்தேன், பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கிறேன், அந்த மாற்றம் தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நாம் போகக்கூடிய பயணம் கரெக்டாக போயின்னுக்கிறோன்னு அர்த்தம். அதோட முடிவு ஒரு நாள் அடைஞ்சே தீரும்னு அர்த்தம். பாடம் வாங்கி கூட அன்றைக்கி பாத்திரம் தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா அதே வளர்க்காத பாத்திரம் மாதிரி சமைச்சிட்டு அடுத்த தடவை இன்னொரு சமைக்கணும்னா என்ன பண்ணோம்? சமைச்சதுக்கப்புறம் திரும்பி பாத்திரம் சுத்தம் பண்ணி வைக்கணும். சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தா அது பாத்திரம் எப்படி இருக்கும்? அடுத்த வேலைக்கு சமைக்காது உதவுமா? உதவாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அப்போது முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா என் மனம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட வேலை என்ன, அதோட பலம் எது, அதோட பலவீனம் எது நான் தெரிஞ்சுக்கின்னு பலத்தை அடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும், பலத்தை வளர்க்கறதுக்கான முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? பலவீனம் எங்கேருந்து வந்தது? இந்த உடல் தான் நான், இந்த உலகம் தான் எனக்காக படைக்கப்பட்டதுன்னு வெளியே போகும்போது பலவீனம் ஆகி போகுது. வெளியே எல்லாத்தையும் மூடிட்டு எனக்கு உள்முகமாக போகும்போது பலம் அதிகமாகுது. அது மட்டும்தான் நான் யாருன்னு காட்டும். அதுக்கான வழியை போனால் கரெக்டான வழியில் போயின்னுக்கிறோம் நான் சாமி. அது மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு காட்டும். இறைவனையும் அந்த வழி தான் காட்டி கொடுக்கும். வேற எந்த வழியும் அதை காட்டி கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இது ஒன்று தான் சாமி அதுக்கு வழி.